மரியாதைக்குரிய இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களே, செம்மேளத்தின் தலைவர் கோகுநாதன் அவர்களே, சின்னவர் திரு சிதம்பரம் அவர்களே, என்னுடைய சக இயக்குநர்களே, பத்திரிகையாளர்களே, ரசிகர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ரொம்ப கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஸ்மார்ட் ஆகிடும் இல்லையா? அதனால் என்னோடது எஸ். ஏ. சந்திரசேகர்னால் கொஞ்சம் பயம். ஏன்னா என்னன்னே தெரியாத ஒரு பயம், ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு. அவர் 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வெள்ளிக்கிழமை எங்கள் இது வந்துட்டு போயிட்டேன். எங்கள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அன்னைக்கு மாப்பிள்ளை இருக்குது, அது மிக்ஸ் ஆகி இங்கே வந்துட்டு போயிட்டேன். அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் சொன்னார், நம்ம ரங்கநாதன், இல்லை சார் திங்கக்கிழமை தான். அப்புறம் காலையில் 9 மணிக்கே வந்துட்டேன். இங்கே வந்தால் யாரும் இல்லை. செல்வகுமார் சொன்னார், இல்லை சார் இன்னொரு 1/2 hour ஆகும்னு. சரி போயிட்டு வந்துடலாம் நினச்சேன், நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்காக என்னோடய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பாட்டை வேறு நான் பார்க்காம நான் பேச முடியாது. இருந்தாலும் சில நேரங்களில் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவை அயர்லாந்து காலி பண்ணிடும். அது மாதிரி குஞ்சுமோன் பேசி எல்லாரையுமே காலி பண்ணிட்டார். வருது போகுது நிற்குது நடக்குதுன்னு சொல்லி அந்த படத்தை உட்கார்ந்தோடனே பார்க்கணுங்கிற உணர்வை, அது மொழி வேற மாதிரியா இருக்கலாம், புரிஞ்சும் புரியாமல் இருக்கலாம். அந்த உணர்வு ரொம்ப உண்மையாக இருந்தது. உண்மையாகவே அவர் சொன்ன உடனே அந்த படத்தை பார்க்கணுன்னு தோன்ற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. அப்புறம் நான் முதல் குற்றவாளியாக இருக்கேன். ஏன்னா பாட்டை கூட பார்க்கல, நான் முதல் குற்றவாளி ஆகிட்டேன். சட்டப்படி குற்றம். பொதுவாக நான் என்ன எஸ். ஏ. சந்திர சார் இந்த படத்தை டைட்டில் வைக்கும்போது சட்டப்படி என்ன குற்றம், சட்டப்படி தவறு பண்ண தலைமை ஏற்றால் சட்டப்படி குற்றம், தலைமையில் இருக்கும் தப்பு பண்ணால் சட்டப்படி குற்றம். இந்த குற்றங்களை பொறுத்துக்கிட்டு இருந்தா மக்களோட குற்றம். எல்லாமே ஏன் குற்றம் நடக்குதுன்னா, மக்கள் அந்த குற்றங்களை பொறுத்துக்கிட்டு இருந்தா பண்றவங்களுக்கு தெரியாது, ஓஹோ இது குற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்சி சரி இருந்தாலும் அது வழி நடத்துறவங்க எவ்வளவு முக்கியமானவங்களோ அது போல மக்கள் கூட முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. அது அவங்களுடைய கடமையை மறந்துற போது தான் இது மாதிரியான சட்டப்படி குற்றங்கள் தொடர நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு படைப்பாலே எனக்கு கூட பல நேரங்களில் கோவம் வந்திருக்கு. எஸ். ஏ. சார் பேசும்போது சொன்னார், நான் என்னுடைய கோவத்தை தான் பிரதிபலிச்சிருக்கேன்னு. பெரும்பாலும் அவர் ஆளுங்கட்சி பக்கத்திலிருந்து அவர் கோவத்தை வெளிப்படுத்தும் போது அவர் வெற்றி பெற்றதில்லை. நீதிக்கு தண்டனையிலிருந்து பெரும்பாலான நேரங்களில் எப்போ படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, யாருமே சொல்ல முடியாத நேரத்தில் ஒருத்தன் சொல்றானு. ஏன்னா ஆளுங்கட்சி எப்பவுமே ஆளுங்கட்சி வாழ்த்தி பாராட்டுறது, அதுக்கு ஜால்ரா அடிக்கிறது நிறையவே இருக்கும். ஆனால் மக்களுக்கான ஒரு படம் வர்றது அபூர்வமாக தான் இருக்கும். ஒரு நீதிக்கு தண்டனை, இது போல ஒரு மக்களாட்சி, இல்லை இவருடைய நம்ம சத்யராஜரோட படம் தாய்மாமன், அது மாதிரியான படங்கள் மற்றவங்க பயப்படுற நேரத்தில் உண்மையாகவே எனக்குன்னா அந்த படம் பார்த்த பிறகு சத்யராஜர் இருக்கிற தமிழ் நடிகர்களில் ஒரு சரியான ஆண்மகன் யாருன்னா சத்யராஜர் தான். மார்க்கெட் வேல்யூ ஏறலாம் இறங்கலாம், அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாமல், நீ என்னை மதிக்கிறியா, எனக்கு மேடையில் கூப்பிடுறியா, இல்லை அரசாங்க விருது கொடுக்குறியா, எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் வளர்ந்த இந்த மக்களுக்காக என்னுடைய முதல்ல தமிழர்களுக்கு உண்டான அந்த மக்களுக்கு உண்டான உதவி, அப்புறம் இந்தியர்களுக்கு உண்டான உதவி, முதல்ல நான் தமிழனுக்கு உதவி பண்ணுறேங்கிற நினைக்கக்கூடிய இருக்கிற மிக குறைந்த நடிகர்களில் தலைமையாய நடிகர் சத்யராஜ் சார் தான். ஏன்னா நான் பல முறை அதை நேரில் அனுபவிச்சிருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். பல போராட்டங்களில் பல நான் கூப்பிடும்போது கூப்பிடாமையும் கூப்பிட்டோம். 4 பேர் இருக்கிற மீட்டிங் கூட அவர் அவர் தன்னுடைய இமேஜெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு. பல வழிகளில் நிதி உதவி பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் அவர் மாதிரி நடிகர்களுக்கு நல்லவராக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளம் கட்ட வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறதால அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அந்த பட்டியலில் விஜய் கூட இப்போ சேர்ந்திருக்கார். ஏன்னா சொல்கிற கருத்து ஒன்றா இருந்தால் கூட யார் சொல்கிறதுங்கிறத பற்றி அதை போய் ரீச் ஆகிறது ரொம்ப அதிகமாகிடும். இப்போது ஒரு படம் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணாங்க, அந்த படத்தை சென்சார் அலோவ் பண்ணிட்டாங்க. அதே படத்தை அமிதாப் பச்சன் ஹிந்தியில் பண்ணார், அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு உயிருக்கு 1.5 லட்சம் உயிர் பலியாக இருக்கு. அப்போ 1.5 லட்சம் உயிருக்கு என்னவாகும் இல்லையா? பழிக்கு பழி தானே. இப்போ 1 உயிருக்கு 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இது நியாயம்னா அப்போ 1.5 லட்சம் பேர் இருந்ததுக்கு என்ன பழி வாங்கணும்? அது மக்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்ன மாதிரியான அது மாறானானவா, இல்லை எதுவான சட்டப்படி பண்ணலாமா, நியாயப்படி பண்ணலாமா, இல்லை கடவுள் இஷ்டப்படி பண்ணலாமான்னு மக்கள் முடிவு எடுத்துக்கணும்.
அதுபோல் அந்த புரட்சிகரமான அந்த விதை தான் நான் நாகப்பட்டினத்தில் நான் வந்து அது மீட்டிங்கை வந்து நான் பார்க்க முடியல, ஏன்னா டிவியில் கூட பெருசாக கவரேஜ் பண்ணல. ஆனால் அது அவரோட ஸ்பீச் வந்து அதுக்கான ஒரு போராட்டத்துக்கான ஒரு விதை மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா தமிழர்கள் சாகும்போதும் இந்தியா கவலைப்படல, இல்லை ஈழத்தமிழர்கள் சாகும்போதும் இந்தியா கவலைப்படல, தமிழ் மீனவர்கள் சாகும்போது இந்தியா கவலைப்படல. இப்போ லிபியாவில் மேலே குண்டு போட்டாங்க, 500 பேர் தான் செத்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கதறுது, இந்தியா உட்பட சொந்த நாட்டு மக்கள் மேலே குண்டு போடாதீங்கன்னு. ஆனால் அதே சொந்த நாட்டு மக்கள் மேலே 15 வருஷமா குண்டு போட்டு சேர்த்து சாவடிச்சுட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கிற நம்ம கூட கேட்க யோகியது இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கும். நான் சொல்றேன், நீ அவனுக்கு உதவியே பண்ண வேண்டாம், ராணுவமே அனுப்ப வேண்டாம், ஆனால் போடுற குண்டை நிறுத்த சொல்றது கூட யோகியது இல்லாத ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு சொல்ல தெரியாமல் இருக்கிற நம்ம சட்டப்படி குற்றவாளிகள். இந்த சட்டப்படி குற்றம் எதுக்கு ஒன்றா பண்ணிக்கலாம். நான் வந்து மக்கள்கிட்ட சொல்ல வைக்கிறேன், நீங்கள் குற்றங்களை அனுமதித்தால் அது சட்டப்படி குற்றம். அந்த குற்றங்கள் நடக்காமல் பார்த்துங்க. இந்த படம் உண்மையாகவே வந்து நான் யார் சொல்லினா கூட வந்து நம்ம குஞ்சுமோகன் சார் சொன்ன பிறகு இந்த படத்தை பார்த்தே தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு சரியான நேரத்தில் சந்திரசேகர் சார் மூலயமா அவர் இத்தனை வருஷம் அனுபவித்த, சில நாட்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற கோபத்தை திரைக்கதை அமைச்சு படமாக எடுத்திருக்கார். இதில் வந்து ஒரு சிறிதளவு கூட தொழில் ரீதியாக அவர் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கலைங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இது சினிமா இடத்தை எல்லோரும் சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க. அது இல்லைங்கிறத நீங்களும் உணரணும். அவருடைய கோபத்துக்கு தகுந்த மாதிரி அவர் எந்த நேரத்தில் திரைக்கதை அமைச்சாரோ, எந்த நேரத்தில் இந்த படத்தை ஆரம்பித்தாரோ தெரியாது. அதுக்குண்டான அந்த கோபத்தை சொல்கிறதுக்கு உண்டான கதாபாத்திரமாக சத்யராஜ் அவர்கள் மிக பொருத்தமானவர். அவர் அந்த கேரக்டரை செஞ்சிருக்காரு. இந்த கோபத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான கேரக்டராக வெங்கடேஷ், நீங்கள் தயவு பண்ணி நினச்சி பார்க்கணும் அவர் முதல் படங்கள் எப்படி பண்ணுறாருன்னு. இந்த கோபத்தை உண்டு பண்ணுற கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் நிச்சயமாக. அந்த கோபத்தை உண்டு பண்ணுற கேரக்டர் வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. இந்த கோபத்தெல்லாம் ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்காக, பப்ளிக் போய் சேர்றதுக்கு உண்டான அந்த மியூசிக்கை இன்றைய கதாநாயகன் விஜய் ஆண்டேனி மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, ஜெயம் ராஜா, ஜெயம் ரவியை. அவங்க 2 பேருமே ஒரு வேலாயுதம் ஷூட்டிங்காகவும் ஒருத்தர் ஆதிபகவன் ஷூட்டிங்காகவும் ஊரில் இல்லை, அதனால் வர முடியல. தமிழ் நினைக்க வேண்டாம். பட் இவ்வளோ நேரம் இந்த மீட்டிங்கை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு உணர்வு என்னன்னா, இது அந்த அவங்களுடைய கோபம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான். சந்திரசேகர் சாருடைய கோபம் ஜனங்களுக்கு வரணும், பப்ளிக் வரணும். அந்த பப்ளிக்குடைய அந்த கோபம் நாட்டில் மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறது தான் அந்த கோபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைந்து அவருக்கு பணம் சேர வேண்டாம், ஆனால் அந்த கோபத்துக்கு உண்டான புத்துயிர் பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குஞ்சுமோகன் சார் சூப்பராக பேசுகிறாரு. சீமான் சார் ரொம்ப அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக தொகுத்து வழங்குறாரு. இப்போ நம்ம என்ன பேசுகிறதுன்னா தடுமாற்றமாக இருக்குது. குஞ்சுமோகன் சார் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் 3 பேர். என்னை நாடகத்தில் அறிமுகப்படுத்தின திளையராஜன் அவர்கள், சினிமாவில் அறிமுகப்படுத்தின எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்கள், எனக்கு வாய்ப்பு கொடுத்த குஞ்சுமோகன் அவர்கள். இவங்களுக்கு நான் என்னன்னைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் வந்து 23 வயசில் சோம்பேறி, 1ஆம் நம்பர் சோம்பேறி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கூட லேட்டாக வர்றது, அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் டேரக்டர் அந்த பக்கம் போயிட்டா எஸ்கேப் ஆகிடுறது. அப்புறம் அவர் எடிட்டிங் போயிட்டாருன்னா அப்போ நிம்மதின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுறது, இப்படி பொறுப்பு இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எஸ்எஸ்சி சார் வந்து கோபமாக சொன்னாங்க, இந்த வயசில் நீ கஷ்டப்படலைன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி எதுவும் மண்டையில் பட்டாலும் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து எஸ்எஸ்சி அவர்கள் தான்.
எனக்கு கடுமையாக உழைக்க கற்றுக் கொடுத்தவர், ஒரு டிசிப்ளின், ஒரு வேலையில் ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர் எஸ்எஸ்சி சார். அதே மாதிரி பிளானிங், அவரை மாதிரி அருமையாக பிளான் பண்ண முடியாது யாராலையும். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணவர். இந்த பிளானிங் வந்தது அவர்கிட்ட இருந்தான். இந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் எஸ்எஸ்சி சார் அவர்கள் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் விஜய்கிட்டையும் அதே டிசிப்ளின். ஏன்னா இப்போ நான் நண்பன் ஷூட்டிங்கில் பார்த்தேன், அவருடைய நேரம் தவறாமை, அந்த ஒழுங்கு, அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி படங்களில் வந்து நான் எஸ்எஸ்சி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது வந்து ஸ்க்ரீன் பிளே, ஒரு தொய்வில்லாத திரைக்கதை எப்படி அமைக்கிறது, அதே மாதிரி பரபரப்பாக எப்படி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து காமதேனு தேட்டரில் தான் இந்த சட்டமுறை இருட்டுரை படம் பார்த்தேன். இப்போ ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது சூடேறி போச்சு. வந்து அவ்வளோ அருமையாக இன்வால்வ் ஆக வச்சு தேட்டரே ஒரே விசில் அடித்து கை தட்டி பார்த்து ரசித்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் சிவப்பு மனிதன் படம் வந்து விருதுநகரில் நான் நாடகத்துக்காக போயிருந்தப்போ அந்த கேப்பில் போய் பார்த்தேன். அந்த படத்துலையும் அதே மாதிரி ஃபயர், சீனுக்கு சீன் ஃபயர். அதுக்கப்புறம் நீதிக்கு தண்டனை நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம். அந்த படம் சாந்தி தேட்டரில் ஃபஸ்ட் டே பார்த்தேன். அதே அந்த மக்கள் கொதிச்சு எழுறது அந்த படத்தோடு ஒன்றி அப்படி ஒரு பரபரப்பையும் கைதட்டலையும் எந்த படமும் அதோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே ஃபயர் அதே அளவில் இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் அந்த வரிசையில் அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா இப்போது நண்பன் ஷூட்டிங்கில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண அவ்வளோ வருஷம் கழிச்சு அவரும் அந்த டிசிப்ளின், அவருடைய அந்த இன்னும் இவ்வளோ வருஷம் இவ்வளோ படங்கள் பண்ணி அவருடைய கடுமையான உழைப்பு, அந்த ரோலுக்காக வந்து அவர் பக்கம் தனியாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். பார்த்தா ஒரு வார்த்தை தான் இருக்கும், சேவர் கொடி செந்தில், இதுதான் டைலாக் அவர் ஃபஸ்ட்டு பேசினது. அதை ஒரு 25 தடவை செஞ்சு ஒரு ஓரமாக பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய ஈடுபாடு, அவர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அவருடைய கெட்டப்புக்காக நிறையா மெனக்கட்டும், கொஞ்சம் படுத்தினேன் அவரை. அவர் இருந்தாலும் பொறுமையாக அவ்வளோ மேக்கப் டெஸ்ட்டு கெட்டப்புக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. அதனுடைய பலனை படத்தில் பார்க்கலாம். ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்குது. அந்த படத்துக்கே வந்து சத்யராஜ் சாருடைய அவருடைய அந்த கேஸ்டிங், அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப இந்த படத்தை பார்க்கும், அந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவருடைய பாடல் நான் தொடர்ந்து இப்போ கூட நான் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக யூரோப் போயிருந்தப்போ காரில் கேட்டுகிட்டு இருந்தேன். அவருடைய வேட்டைக்காரன் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கரிகாலன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கேட்டால் நண்பனுக்கு அவரை இசையமைப்பாளராக போடலாமான்னு ஒரு யோசனை கூட வந்துச்சு. எதிர்காலத்தில் அதை நிறைவேற நினைக்கிறேன். அது மாதிரி இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்கும், நடிகர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு இங்கே வர முடிஞ்சதில். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் திருப்பி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வர போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது எஸ்எஸ்சி சாருக்கு. ஏன்னா ஒரு கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு இந்த ஆஃபர் வருது. ஒரு நைட்டில் கூப்பிட்டு வர முடியுமான்னு சொன்னேன். வந்தேன். ஸ்டோரி சொல்லும்போது அவங்க கண்ணில் இருந்தது அந்த கோபம் இருந்தது. அப்போவே எனக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வெற்றி அமையும்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு நிறைய க்ரௌட் வருவாங்கல்ல, அவங்களே சார் கட் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கிளாப் அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? அது சத்யராஜ் சார் அது அவங்க காலில் இருந்து ஒரு எனர்ஜி ஏறி வருவாங்க. ஐயோ, அது நாங்கள் பின்னாடி துப்பாக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க எப்போவே. நாங்கள் 4 பேர் இப்படி இருக்கோம். அவ்வளோ ஷாக்டாக இருப்போம் அவங்க ஆக்டிங் பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு திருப்பியும் நல்ல ஒரு என்ட்ரி தமிழ்ல எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்காங்க. சங்கர் சார், ஜீவா எல்லாம் இருக்காங்க, கூப்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி சார் இசையில நிறைய நல்ல சாங்ஸ் அது இங்கே போடுன்னு நினைக்கிறேன். நல்ல சாங்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராதா ரவி சார், விக்ராந்த், கோமல், ஹரீஷ் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. சத்யராஜ் சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஷோட்டெல்லாம் எடுக்கும்போது. கண்டிப்பா எனக்கும் இந்த சட்டப்படி குற்றம் ஃபேமிலிக்காகவும் ப்ரே பண்ணுங்க. நீங்க மீடியா தான் சப்போர்ட் பண்ணணும் எங்களை.
எங்களை bless பண்ணுங்க. Thank you so much.